இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது என்னென்னா வவல்ஸ் சாப்டரில் தேர்டு பார்ட் ஓகேங்களா. ஸோ வவல்ஸ் சாப்டரில் ஃபஸ்ட் 2 பார்ட்டு பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு இது வாங்க, அதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ தேர்ட் பார்ட் ஒன்றும் இல்லை, லாங் வவலும் ஷார்ட் வவலும் சேர்ந்து வரதான் தேர்ட் பார்ட்டாக வைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ நீங்கள் லாங் வவல் பாட்டிங்க, ஷார்ட் வவல் பாட்டிங்க, அது ஃபெமிலியர் ஆயிடுச்சு. அது எல்லாமே உங்களுக்கு ஒரு வவல் தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் பார்க்க வந்து மிக்சர் வவல் ஓகேங்களா. அதாவது ஒரு வேர்டில், அதாவது இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு வேர்ட் பார்த்தோம்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து எஸ்கேப் அப்படின்ற வேர்டு பார்த்தோம்னா அது எத்தனை வவல் வருது, எத்தனை ஸ்ட்ரோக் வருது பிரிக்க போகிறோம் நம்ம ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ப்ரிசீடிங் வவல், ஃபாலோயிங் வவல். ப்ரிசீடிங்னா ஒன்றும் இல்லை, பிஃபோர்னு அர்த்தம். ஸோ ப்ரிசீடிங்னா பிஃபோர், ஃபாலோவிங்னா ஆஃப்டர் ஓகேங்களா. பிஃபோர்னா ஸ்ட்ரோக்கு முன்னாடி, ஃபாலோவிங்னா ஸ்ட்ரோக்கு அப்புறம், இவ்வளோ டிஃப்ரெண்ட்டு. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரோக் பார்த்தா உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து எப்பு. ஸோ நான் சொல்கிறது தெளிவாக பாருங்கள். ஆல்மோஸ்ட் நீங்கள் லாங் வவல் ஷார்ட் வவல் தெளிவாக இருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி உங்களுக்கு இருக்கும். ஸோ எப்பு அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஏங்கிறது செகண்ட் பிளேஸ், அப்போ என்ன ஸ்ட்ரோக் இருக்குது, பி மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. பி மட்டும் போட்டுட்டு பிக்கு முன்னாடியா பிக்கு அப்புறம் எஃப் வவலான்னு பாருங்கள். பிக்கு முன்னாடிக்கு தான் அப்போ இது ப்ரிசீடிங் வவல். இப்போ எப்பு 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 படிக்கும்போது வவல் ப்ரிசீடிங்காக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு வவல் படிச்சுட்டு தான் ஸ்ட்ரோக் போகணும். அப்போ ஏ ப்ளஸ் பி எப்புன்னு படிக்கணும். அடுத்து பாருங்கள் எய்டு. ஸோ எய்னா ஒன்றும் இல்லை, திக்கு டாட்டு செகண்ட் பிளேஸ் எய் ஓகேங்களா. இப்போ டி போட்டுட்டு டிக்கு முன்னாடி எய்டு எய்டு. ஸோ ஸ்ட்ரோக் போட்டு நீங்கள் வவல் வைக்கணும் நீங்கள் ஓகேங்களா. தேர்டு பாருங்கள் எச், ஏ ப்ளஸ் எச். அப்போ ஏன்னா செகண்ட் பிளேஸு, சே போட்டு சேக்கு முன்னாடி எச் 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 அவ்வளோதான். அடுத்து பாருங்கள் எட்ஜு, ஏ ப்ளஸ் ஜே எட்ஜு ஓகேங்களா. ஸோ நம்ம எட்ஜுன்னு படிக்க மாட்டோம், எட்ஜுன்னு தான் படிப்போம். ஸோ நீங்கள் டி இருக்குது, ஸோ டி ஸ்ட்ரோக்கெல்லாம் போடல அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஸோ இங்கிலீஷை பொறுத்தளவு நம்ம அதில் வர லெட்டர்ஸ்க்கு நம்ம ஸ்ட்ரோக் போட மாட்டோம். ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது என்ன வேர்டு வருதோ அதை தான் போடுவோம் ஓகேங்களா. எட்ஜு, ஸோ ஏ ப்ளஸ் ஜே, ஸோ ஜே போட்டு ஜே எச் எச் எச். அடுத்து ஆக், இது வந்து ஆக்குன்னு படிப்போம், ஏ ப்ளஸ் கே ஆக். ஸோ ஏன் செகண்ட் பிளேஸு கோட்டு போட்டு. ஹரிசாண்டல்னா கோட்டுக்கு மேலே பிஃபோரு, கோட்டுக்கு கீழே ஹரிசாண்டல். இதில் ஆ பாருங்கள், ஸோ ஸ்ட்ரோக்கு முன்னாடி வந்திருக்கு, அப்போ ப்ரிசீடிங் வவல் மேலே போடும் ஆக் 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 அவ்வளோதான். அடுத்து பாருங்கள் எக்கு, ஏ ப்ளஸ் கே, அப்போ கே போட்டு எக் அவ்வளோதான் எக் எக். அடுத்து எய்ம், எய் ப்ளஸ், அதாவது எய் ப்ளஸ் எம். ஸோ எம் போட்டு எம்முக்கு மேலே எய், ஏன்னா பிஃபோர் வவல் எய்ம் எய்ம். அடுத்து ஓர், ஓ ப்ளஸ் ஆர், ஆர் இப்படியும் போடல இப்படியும் போடல, இனிஷியலாக ஆர் இந்த மாதிரி இப்போ இப்படி போட்டுக்கோங்க ஆர், ஓர் ஓர் ஓர். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ப்ரிசீடிங் வவல், அதாவது முன்னாடி வருது, அதாவது ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடி வவல் வருது. இதுக்கப்புறம் நாம் பார்க்க போகிறது ஆஃப்டர் வவல் ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் வவல்னால் ஸ்ட்ரோக்குக்கு அப்புறம் வருது ஓகேங்களா. ஸோ பாருங்கள் லோ, எல் ப்ளஸ் ஓ. ஸோ எல்லுக்கு அப்புறம் வவல் ஓ வந்துருக்குங்களா, அப்போ என்னது ஆஃப்டர் வவல். அப்போனா ஃபஸ்ட்டு ஓனா செகண்ட் பிளேஸு, எல் போட்டு ஓனா டேஷ்ட் வவல் லோ லோ. அடுத்து ரோ, ஆர் ப்ளஸ் ஓ. ஸோ ஓனா செகண்ட் பிளேஸு, ஆர் போட்டு ஆருக்கு அப்புறம் ஓ ரோ அவ்வளோதான். அடுத்து ஓ, டபிள்யூ ப்ளஸ் ஓ, ஓனா செகண்ட் பிளேஸு, என்ன ஸ்ட்ரோக் இருக்குது டபிள்யூ, டபிள்யூ போட்டு டபிள்யூக்கு அப்புறம் தான் ஓனா ஆஃப்டர் வவல் இந்த வைக்கணும். ஒரு ஸ்ட்ரோக்கு முன்னாடினா பிஃபோரு, பின்னாடினா ஆஃப்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரிசானல்னால் மேலே பிஃபோர் கீழே ஆஃப்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஏ, ஒய் ப்ளஸ் ஏ, அப்போ ஏ போட்டு ஏ அவ்வளோதான் ஏ, ஒய்க்கு அப்புறம் ஏ அவ்வளோதான். அடுத்து போ, பி ப்ளஸ் ஓ போ, அப்படின்னா ஓனா செகண்ட் பிளேஸு, பி போட்டு பிக்கு அப்புறம் ஓ போ அவ்வளோதான். அடுத்து டே, டி ப்ளஸ் ஏ டே, அப்போ நெடிலா வருது, அப்போ டி போட்டு டிக்கு அப்புறம் ஏ டே 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 டே. அடுத்து ஃபோ, எஃப் ப்ளஸ் ஓ ஃபோ. ஸோ ஓனா செகண்ட் பிளேஸு, எஃப்ஐ செகண்ட் பிளேஸில் போட்டு எஃப்க்கு அப்புறம் ஓ ஃபோ அவ்வளோதான் ஃபோ ஃபோ. அடுத்து தே, இத்து ப்ளஸ் ஏ தே. ஸோ இத்து ஸ்ட்ரோக்கு போ, இத்துக்கு அப்புறம் ஏ செகண்ட் பிளேஸ்னால் தே 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 தே. அடுத்து கே, கே ப்ளஸ் ஏ கே, கோட்டு மேலே போடுவோன்னு செகண்ட் பிளேஸ் புள்ளி கே. தென் நீ, என் ப்ளஸ் இ, என்னுக்கு அப்புறம் இ வேணும், எண்ணை போட்டு தேர்ட் பிளேஸ் நீ நீ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் டவுட் இது இல்லைன்னு நினைக்கிறேன். சப்போஸ் டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் மிக்சர் வவல் பார்க்கலாம். இது இந்த ரெண்டும் ஃபெமிலியர் ஆச்சு உங்களுக்கு. பிஃபோர், ப்ரிசீடிங், ஃபாலோவிங்
நல்லா தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கப்புறம் பார்க்க போகிற எல்லா ஸ்ட்ரோக்குமே ப்ரிசீடிங் வவல் வரும், ஃபாலோவிங் வரும். அது எப்படி எழுதுன்னு நம்ம பார்க்கலாம் நம்ம. ஸோ இங்கே இருக்க பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ப்ரிசீடிங் அண்ட் ஃபாலோவிங் வவல்ஸ். ஸோ அதில் மொத்தமாக ஒரு 20 எழுதியிருப்பேன் நான். இந்த 20 தெளிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அழகாக இந்த வவல் சாப்டரை கிளியர் பண்ணலாம். ஸோ தெளிவாக வீடியோ பார்த்துக்கோங்க. நான் வந்து இது மாற்றிக்கிறேன், ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ எபோனி. ஸோ எபோனி பிரிங்க பார்க்கலாம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஓ ப்ளஸ் என் ப்ளஸ் இ, எபோனி. ஸோ ஸ்ட்ரோக் புரியுது உங்களுக்கு? எபோனினா ஏ ப்ளஸ் பி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஓ எபோ, என்னுக்கு அப்புறம் இ நீ, எபோனி. ஓகேங்களா? இப்போ தான் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோணும். ஒரு வேர்டில் எத்தனை வவல் வேணால் வரலாம் நமக்கு. ஓகேங்களா? ஸோ மல்டிபிள் வவல்ஸ் வரலாம். ஆனால் அதில் ஃபஸ்ட்டு வர வவல் என்னென்னு பாருங்கள், ஏவா ஃபஸ்ட்டு வர வவல். அந்த ஃபஸ்ட்டு வர வவல் வச்சு தான் அதை நம்ம என்ன பிளேஸ்னு எடுக்கணும். இதில் ஃபஸ்ட் என் வவல் வந்திருக்கு, ஏ வவல் வந்திருக்கு. அப்போ என்ன பிளேஸு? செகண்ட் பிளேஸ். அப்போ என்னென்ன ஸ்ட்ரோக் இருக்குது? பி ஸ்ட்ரோக்கு, என் ஸ்ட்ரோக் இருக்குது. அப்போ அந்த ரெண்டையும் போடுங்க. பி போட்டு என்னை போட்டுட்டு ஃபஸ்ட்டு பிக்கு முன்னாடி ஏ, பிக்கு அப்புறம் ஒரு ஓ, என்னுக்கு அப்புறம் ஒரு இ. அவ்வளோதான். புரியல? படிக்கும்போது ஏ பிஓ நீ, எபோனி, இப்படி தான் படிக்கணும் நம்ம. ஓகேங்களா? ஸோ புரியுது உங்களுக்கு? எபோனின்னா உங்களுக்கு கான்செப்ட் உங்களுக்கு? ஒரே நிமிஷம். ஓகே ஓகே, இப்போது பி போட்டு என்னு, பிக்கு முன்னாடி ஒரு ஏ, பிக்கு அப்புறம் ஒரு ஓ, என்னுக்கு அப்புறம் இ, எபோனி, ஏ போனி. ஸோ ஏ போனி, அவ்வளோதான். இதுதான் மிக்சர் வவல். ஓகேங்களா? அதாவது லைட்டும் வரும், டார்க்கும் வரும், டாட் ஓன்னு வரும், டேஷ் ஓன்னு வரும். ஒரு வேர்டில் மல்டிபிள் வவல்ஸ் வரலாம். ஆனால் அதில் ஃபஸ்ட்டு வர வவல் தான் அது ஃபஸ்ட் பிளேஸாக, செகண்ட் பிளேஸாக, தேர்ட் பிளேஸான்னு பார்க்கணும் நம்ம. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இட்டாலி பிரிங்க. இ ப்ளஸ் டிக்கு அப்புறம் ஏ, எல்லுக்கு அப்புறம் இ, இ டேலி. ஸோ இது எத்தனை வவல் வந்திருக்கு? 3 வவல் வந்திருக்கு. ஆனால் ஃபஸ்ட் என்ன வவல் வந்திருக்கு? இ. அப்போ என்ன பிளேஸு? தேர்ட் பிளேஸ். என்னென்ன ஸ்ட்ரோக் இருக்குது? டி ஸ்ட்ரோக்கு, எல் ஸ்ட்ரோக். அந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. டிஎல்ல போட்டுட்டு டிக்கு முன்னாடி ஒரு இ, டிக்கு அப்புறம் ஏ, கேட் வவல், இட்ட. ஸோ ஏன்னு வருதுங்களா? அப்போ கேட் வவல் இட்ட, எல்லுக்கு அப்புறம் இ லி. படிக்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரிசீடிங் வவல் படிச்சுட்டு இ, டிக்கு அப்புறம் ஏட்ட, எல்லுக்கு அப்புறம் இ லி, இட்டாலி, 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 இட்டாலி. அவ்வளோதான். ஸோ புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்து பாருங்கள், அட்டாக். ஆ ப்ளஸ் டி ப்ளஸ் ஆ ப்ளஸ் கே, அட்டாக். அவ்வளோதான். அட்டு ஆக், அவ்வளோதான். என்னென்ன எத்தனை வவல் இருக்குது? 2 வவல் இருக்குதா? அந்த ஃபஸ்ட் என் வவல் வந்துருக்கு, ஆ வவல் வந்துருக்கு. என்ன பிளேஸ்? ஃபஸ்ட் பிளேஸ். என்னென்ன ஸ்ட்ரோக் இருக்குது? டி இருக்குது, கே இருக்குது. அந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. டி கே. டிக்கு முன்னால் ஒரு ஆ, டிக்கு அப்புறம் ஒரு ஆ, அட்டாக். அவ்வளோதான். கேட் வவல் வந்துருக்கு, அட்டாக், அட்டாக். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு புரியுது உங்களுக்கு? அடுத்து பாருங்கள், அஷோர். ஓகேங்களா? அஷோர்னா ஆ ப்ளஸ் இஷ்ஷு, ஓ ப்ளஸ் ஆர், அஷ்ஷு ஓர். இப்படி பிரிச்சோம், அஷ் ஓர். அப்போனா ஆனா ஃபஸ்ட் பிளேஸு, இஷ்ஷு ஆறு ஸ்ட்ரோக்கு, இஷ்ஷு ஃபஸ்ட் பிளேஸ், சாரி, இஷ்ஷை ஃபஸ்ட் பிளேஸ் போட்டு ஆர், இஷ்ஷுக்கு முன்னாடி ஒரு ஆ, இஷ்ஷுக்கு அப்புறம் ஒரு ஓ, அஷோர். அவ்வளோதான், அஷோர், அஷோர். அடுத்து பாருங்கள், அலே. ஸோ ஆ ப்ளஸ் எல்லு ப்ளஸ் ஏ, ஸோ அலே. ஓகேங்களா? அப்போனா ஆன் என்னது? ஃபஸ்ட் பிளேஸு. என்ன ஸ்ட்ரோக் இருக்குது? எல்லை மட்டும்தான் இருக்குது. எல்லை மட்டும் போட்டு, சாரி ஃபஸ்ட் பிளேஸ்னால் எல்லு போட்டு, எல்லுக்கு முன்னாடி ஒரு ஆ, எல்லுக்கு அப்புறம் ஒரு ஏ, அலே. ஓகேங்களா? ஸோ அலே, அலே, சாரி புள்ளி, அலே. ஆ ஃபஸ்ட் பிளேஸு, ஏ செகண்ட் பிளேஸு, அலே. அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், அகாடமி. அகாடமி பிரிங்க. ஆ ப்ளஸ் கே ப்ளஸ் ஆ, அக்கா, அக்கா, அ, டி ப்ளஸ் ஏ, அக்காட, எம் ப்ளஸ் இ, அகாடமி. ஓகேங்களா? ஸோ எத்தனை வவல் வந்திருக்கு? 1 2 3 4 வவல் வந்திருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு வர வவல் என்னது? ஆ. அப்போ என்ன பிளேஸ் அது? ஃபஸ்ட் பிளேஸ். என்னென்ன ஸ்ட்ரோக் இருக்குது? கே ஸ்ட்ரோக்கு, டி ஸ்ட்ரோக்கு, எம். அப்போது கே டி எம். ஸோ கேக்கு முன்னாடி ஒரு ஆ, கேக்கு அப்புறம் ஒரு ஆ, டிக்கு அப்புறம் ஒரு ஏ, எம்முக்கு அப்புறம் ஒரு இ, அகாடமி, அகாடமி. அவ்வளோதான், அகாடமி. ஓகேங்களா? ஸோ இன்னும் தெளிவாக போகிறேன்னா, ஸோ அகாடமி, அவ்வளோதான், அகாடமி. அவ்வளோதான். ஸோ புரிய நினைக்கிற மல்டிபிள் வவல்ஸ் உங்களுக்கு. அடுத்து பாருங்கள், ஏரோ. ஸோ இது வந்து ஒருத்தர் அரோன்னு படிப்பாங்க, இல்லை ஏரோன்னு படிப்போம். ஸோ எது வேணால், ஏரோனாலும் ஏஆர் ஓடபிள்யூ தான் போடுவோம். அரோனாலும் ஏ ஆ ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஓ தான் போடுவோம். அரோன்னு பார்த்தோம்னா
ஆ ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஓ. அப்போ ஆர் ஸ்ட்ரோக் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்படி போட்டு இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் எகோனி. எகோனினா ஏ ப்ளஸ் ஜே ப்ளஸ் ஓ என் ப்ளஸ் இ. 1 2 3 வவலுக்கு ஃபஸ்ட் ஹேண்ட் வவல் ஏ, அப்போ செகண்ட் பிளேஸு ஜிஎன். ஏ கோ நீ, அவ்வளோதான். ஏ கோ நீ, ஏ கோ நீ. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் போட்டு நீங்கள் வவலே போடணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் அஃபார். ஆ ப்ளஸ் எஃப் ப்ளஸ் ஆ ப்ளஸ் ஆர், 2 ஆ வந்திருக்கு, எஃப் ஆர். எஃப் போட்டு அப்படியே ஆர் போட்டு அஃபார், அவ்வளோதான். அஃபார், அஃபார், அவ்வளோதான். புரியுது உங்களுக்கு? அடுத்து பாருங்கள் அனட்டாமி. ஆ ப்ளஸ் என் ப்ளஸ் ஆ அன, டீக்கு அப்புறம் ஆ அனட்டா, எம்க்கு அப்புறம் இ. 1 2 3 4 வவல் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட் ஹேண்ட் வவல் அதுக்கு ஆ வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட் பிளேஸ் என்னென்ன ஸ்ட்ரோக் இருக்குது? எம்டிஎம். ஸோ அப்போனா ஃபஸ்ட் பிளேஸ்னால் எம் போட்டு டிஎம், அனட்டாமி, அவ்வளோதான். சாரி அனட்டாமினா இங்கே பாருங்கள் டாமி, அனட்டாமி. ஓகேங்களா? இன்னும் இங்கே தெளிவாக போடுறோம் பாருங்கள். எஸ்ஏ அப்புறம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அனட்டாமினா ஃபஸ்ட்டு என்டிஎம், ஆனட்டாமி. ஓகேங்களா? ஆனட்டாமி, ஆனட்டாமி, அவ்வளோதான். ஓகேங்களா? புரியுது உங்களுக்கு அனட்டாமி? அடுத்து பாருங்கள் எஸ்கேப். ஓகேங்களா? ஏ ப்ளஸ் எஸ்ஸு கே ப்ளஸ் ஏ பி, எஸ்கேப். ஸோ ஏன்னா செகண்ட் பிளேஸு எஸ் ஸ்ட்ரோக்கு கே ஸ்ட்ரோக்கு பி. ஓகேங்களா? எஸ்ஸு கே பி, எஸ்கேப், அவ்வளோதான். ஏ ப்ளஸ் எஸ்ஸு கேக்கு அப்புறம் ஏ பி, எஸ்கேப், எஸ்கேப், அவ்வளோதான். அடுத்து எட்னா. ஏ ப்ளஸ் டி ப்ளஸ் என் ப்ளஸ் ஆ, எட்னா. ஓகேங்களா? எட்னான்னு எப்படி? ஏ ப்ளஸ் டி என் ப்ளஸ் ஆ. அப்படின்னா டி போட்டு என்னு, செகண்ட் பிளேஸ்னால் ஏடி, அப்புறம் எண்ணுக்கு அப்புறம் ஆ, எட்னா, அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் லோடு. எல் ப்ளஸ் ஓ ப்ளஸ் டி, செகண்ட் பிளேஸ் தான். அப்போது லோடு, ஓனா டேஷ் வபுல் லோடு. அடுத்து நேம். என் ப்ளஸ் ஏ ப்ளஸ் எம். ஸோ ஏன்னா செகண்ட் பிளேஸு என்னு போட்டு எம், எண்ணுக்கு அப்புறம் ஏ, நேம், அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். அடுத்து நே, என்ஏஒய் ஏ, நே. ஸோ எண்ணுக்கு அப்புறம் ஒரு ஏ, அவ்வளோதான். எண்ணுக்கு அப்புறம் ஏ போட்டால் நே. அடுத்து டேம். டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் எம். ஸோ ஏனா செகண்ட் பிளேஸு என்னென்ன ஸ்ட்ரோக் இருக்குது? டி ஸ்ட்ரோக்கு எம், டீக்கு அப்புறம் ஒரு ஏனா டேம், 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 அவ்வளோதான். அடுத்து பாருங்கள் சே. எஸ் ப்ளஸ் ஏ, அப்போ எஸ் மட்டும் போட்டு ஏ சே. ஏனா செகண்ட் பிளேஸு, எஸ்ஸை செகண்ட் பிளேஸ் போட்டு போட்டுக்கணும், சே. அடுத்து வெய்டு. வெய்டு பாருங்கள் டபிள்யூ ப்ளஸ் ஏஇ டி, அவ்வளோதான். இவ்வளோ பெரிய வேர்டை சிம்பிளாக முடிச்சிட்டாங்க, வெய்டுன்னு முடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ ஏனா செகண்ட் பிளேஸ் என்னென்ன ஸ்ட்ரோக் இருக்குது? டபிள்யூ ஸ்ட்ரோக்கு டி, டபிள்யூக்கு அப்புறம் ஏஇ போட்டால் ஏனா செகண்ட் பிளேஸு, வெய்டு, வெய்டு, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள் எர்த்து. ஏ ப்ளஸ் ஆறு இத்து. ஸோ ஆறு ஏன்னா ஆறு போட்டு இத்து, எர்த், எர்த்து. அடுத்து பாருங்கள் காம். கே ப்ளஸ் ஆ ப்ளஸ் எம், காம். ஸோ கே ஆன் ஃபஸ்ட் பிளேஸ், கே போட்டு எம், காம். ஏஎல் கோடு எம் வந்தால் ஃபஸ்ட் பிளேஸ் நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி நம்ம, காம். ஓகேங்களா? காம். அடுத்து கேம். ஸோ கேட் வவல். கே ப்ளஸ் ஏ ப்ளஸ் எம், கேம், 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 அவ்வளோதான். அடுத்து ரோட்டு. ஆர் ப்ளஸ் ஓ ப்ளஸ் டி, ஓனா செகண்ட் பிளேஸு, ஆர் போட்டு டி, ஸோ ரோட். ஓகேங்களா? ஸோ ரோட், அவ்வளோதான். அடுத்து ரட்டு. யூ வந்து ஆர் ப்ளஸ் ஆ ப்ளஸ் டி, அப்போ செகண்ட் பிளேஸ், ரட், அவ்வளோதான். அடுத்து பீல். இன்ட்ரைனிங் வவல் இது. பி ப்ளஸ் இ ப்ளஸ் எல். ஸோ ஈனா தேர்ட் பிளேஸு, பி போட்டு எல்லு. ஸோ இன்ட்ரைனிங் வவல்னால் இதுக்கு அடுத்த ஸ்ட்ரோக்கு முன்னாடி தேர்ட் பிளேஸ் இங்கே வைக்கணும். பி ப்ளஸ் இ ப்ளஸ் எல், பீல், பீல், அவ்வளோ. அடுத்து பில். இது இன்ட்ரைனிங் வவல் தான். பில், பில், பில். அடுத்து டே. ஓகேங்களா? டில், ஓகே தெரியல, சாரி. அடுத்து டே. டி ப்ளஸ் ஏ, டே. ஸோ டீக்கு அப்புறம் ஒரு ஏ, ஆனால் டே, அவ்வளோதான். அடுத்து எஸ்க்கு. ஏ ப்ளஸ் எஸ் ப்ளஸ் கே, எஸ்க்கு. ஸோ செகண்ட் பிளேஸு ஃபஸ்ட்டு எஸ்க்கு, அவ்வளோதான்.
ஸோ இதுதான் மல்டிபிள் வவல்ஸ் உங்களுக்கு. இப்போ மல்டிபிள் வவல்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, ஒரு வேர்டில் எத்தனை வவல் வேணால் வரலாம், ஆனால் அதில் ஃபஸ்ட்டு வார் வவல் தான் என்ன பிளேஸ்னு பார்க்கணும். ஆனா ஃபஸ்ட் பிளேஸ், ஏ இல்லை ஓனா செகண்ட் பிளேஸ், இ இல்லை ஊனா தேர்ட் பிளேஸ், இந்த மாதிரி நம்ம பிரிக்கணும் நம்ம. ஸோ இதுதான் மிக்சடு வவல். இல்லை ஒரு வேர்டு மிஸ் ஆகிடுச்சு, அதை நாம் பார்த்துடலாம். என்னென்னா எஸ்ஏ, இஎஸ்எஸ் ஏஒய், ஏ ப்ளஸ் எஸ் ஒரு ஏ, அவ்வளோதான். வெறும் ஒரே எஸ் மட்டும் 2 வவல் வந்துருக்கு. ஏனா செகண்ட் பிளேஸு, எஸ்ஏ எஸ்ஏ எஸ்ஏ, அவ்வளோதான். ஸோ இதுதான் மிக்சடு வவல்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஃபெமிலியர் ஆகிட்டிங்கன்னா ஸோ செகண்ட் சாப்டர் வவல்ஸ் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இது ஃபெமிலியர் ஆனால் அதுக்கப்புறம் தான் சாப்டரே உங்களுக்கு புரியும் உங்களுக்கு. ஸோ நான் சொல்கிற ஹோம்ஒர்க் அப்படியே எழுதுங்க ஃபஸ்ட்டு, ஓகேங்களா. இதெல்லாம் வந்து 5 டைம்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு புரியும். இந்த காம்லேருந்து இந்த டம்ப்பு வரைக்கும் ஒவ்வொன்றையும் செப்பரேட்டாக 5 லைன்ஸ் எழுதுங்க. இந்த ப்ரிசீடிங் ஃபாலோயிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு எக்ஸசைஸ் 7 நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்கன்னா ஸோ வவல்ஸ் சாப்டர் தெளிவாக நீங்கள் எடுத்துக்கணும்னு அர்த்தம். சப்போஸ் இந்த எக்ஸசைஸ்க்கு ஆன்சர் தெரில அப்படின்னா நீங்கள் புக்கில் கடைசியில் திருப்பலாம். பேஜ் நம்பர் 300 தாண்டி உங்களுக்கு இருக்கும். 300 தாண்டி இந்த ஆன்சருக்கு உங்களுக்கு இருக்கும். ஸோ உங்கள் ஆன்சருக்கு உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பார்த்து எழுதக்கூடாது. அப்போ ஆன்சர் பார்த்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபெமிலியரே ஆகாது. தப்பானாலும் பரவாயில்ல, நீங்கள் எழுதுங்க, போக பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப குழப்பினா மட்டும் நீங்கள் ஆன்சர் பாருங்கள், ஓகேங்களா. ஸோ இதோட செகண்ட் சாப்டர் வவல் முடிஞ்சு. ஸோ டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இல்லை கிளாஸில் வேறு ஏதோ ஒன்று புரியல, ஸ்க்ரீன் தெரில அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் டைம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கிளாஸில் வந்து ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ், தமிழ், அப்புறம் சிஓஏம் போயிட்டுருக்குது. ஸோ யாராவது தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட வவல் சாப்டர் முடிஞ்சு. ஸோ கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஹோம்ஒர்க்கு கரெக்டாக முடிச்சிருங்க, ஓகேங்களா. தேங்க்யூ.